Decode the world unfiltered. பிரதமர் மோடி தன்னுடைய பயணத்தை தொடங்கவிருந்த சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையை ஜப்பான் ரத்து செய்திருக்கிறது. ஜப்பான் நிறுவனங்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்ய இருக்கிறாங்க. ஜப்பான் நாட்டினுடைய தொழில்நுட்ப உதவியோட இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில சுமார் 508 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட இருக்குது. இந்த E10 ஷிங்கன்சன் ரயில் அதிகபட்சமா மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய திறன் பெற்றது. மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் த வேர்ல்ட், இதுதான் ஜப்பானிய முதலீட்டாளர்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடி பேசியிருக்கக்கூடிய அம்சம். இந்தியாவில் முதலீடு செய்வதன் மூலமாக சுசுகி மற்றும் டைக்கின் நிறுவனங்களுடைய வெற்றி கதைகள் தொடரும் அப்படின்னு அங்கே பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்கிறாரு. 2 நாள் சுற்றுப்பயணமாக ஜப்பானில் இருக்கிறாரு பிரதமர் மோடி. இந்த 2 நிறுவனங்களை மட்டும் மேற்கோள் காட்டுவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மாருதி சுசுகி உறவு அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இது கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் ஆட்டோமொபைல் துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வருதுன்னே சொல்ல முடியும். இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய மாருதி உத்யோக் லிமிடெட், அதேபோல் ஜப்பானுடைய சுசுகி மோட்டார் கார்பரேஷன், இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு கூட்டு நிறுவனமாக தொடங்கப்பட்டது தான் மாருதி சுசுகி. இந்த கூட்டு நிறுவனம் 1983ஆம் ஆண்டில் இந்தியாவில் மாருதி 800 அப்படிங்கிற முதல் கார் அறிமுகப்படுத்துது. அதுதான் இந்திய நடுத்தர மக்களுடைய கார் கனவை நனவாக்கியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் இந்த டைக்கின் ஏசி இருக்கு இல்லையா, இதுவும் இப்போ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்டு தான். இதுவும் இந்த தயாரிப்பு நிறுவனமும் இந்தியாவுக்கு வருது. டைக்கின் நிறுவனம் இந்திய சந்தையில் 2000ஆவது ஆண்டிலிருந்து உஷா ஸ்ரீராம் குழுமத்தோடு இணைந்து ஒரு கூட்டு நிறுவனமாக இந்திய சந்தையில் நுழையுது. டைக்கினை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானுடைய நீம்ரானா அப்படிங்கிற அந்த இடத்துல உற்பத்தி மையத்தை தொடங்கியிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேசத்துடைய ஸ்ரீ சிட்டிலையும் டைக்கின் தொழிற்சாலை தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிறுவனங்களுடைய வெற்றியை தான் பிரதமர் மோடி ஜப்பானில் குறிப்பிடுறாரு. இந்தியா ஜப்பான் நாடுகளுடைய 15வது வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காகத்தான் இந்த 2 நாள் பயணமாக ஜப்பான் சென்றிருக்கிறார். இது மோடியினுடைய 8வது ஜப்பான் பயணம், அதாவது பிரதமராக அவர் செல்லக்கூடிய 8வது பயணம் அப்படின்னு சொல்லலாம். பிரதமர் ஷிகரு இஷிபாவோட முதல் சந்திப்பும் கூட, ஜப்பானிய பிரதமரோட முதல் சந்திப்பு. இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையிலான உறவில் புதிய உத்வேகத்தை அளிக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர்ஸ், இந்த துறைகளில் பல புதிய ஒப்பந்தங்கள் போடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜப்பான் நிறுவனங்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்ய இருக்கிறாங்க. சுசுகி மோட்டார் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 70,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்குது. சுசுகி மோட்டார் மட்டுமே 70,000 கோடி முதலீடு செய்ய இருக்குது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய ஏற்றுமதி பொருட்கள் மீது 50% வரிகளை விதித்து வர்த்தக போரை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் மோடியினுடைய இந்த ஜப்பான் பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, இன்னொரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்குன்னு பார்க்க முடியும். பிரதமர் மோடி தன்னுடைய பயணத்தை தொடங்கவிருந்த சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையை ஜப்பான் ரத்து செய்திருக்கிறது. ஜப்பானுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரும் வெற்றியாகவே கருதப்படுது. ராஜதந்திர ரீதியாக ஒரு வெற்றி அப்படின்னே பார்க்கப்படுது. அமெரிக்காவுடைய கடுமையான வரிகளை தளர்த்துவதற்கு ஈடாக ஜப்பான் அமெரிக்காவில் 48 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்துச்சு. இந்த ஒப்பந்தத்தில் லாப பகிர்வாக அமெரிக்கா 90% வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதா அதில் இருக்க சிக்கல். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட இந்த நிலைப்பாடு ஜப்பானுக்கு உடன்பாடாக இல்லை. ஜப்பானிய பொருட்கள் மீதான 25% வரியை 15% குறைப்பது தொடர்பான நடைமுறைகள்லையும் ஒரு தெளிவின்மை இருந்துச்சு. இதனால தான் ஜப்பான் கடைசி நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தையை ரத்து செஞ்சிச்சு. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் முதல்ல அமெரிக்கா வரி விதிப்புக்கான சட்டங்களை திருத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் முதலீட்டு ஒப்பந்தம் இறுதியான பிறகுதான் வரி குறிப்பு குறித்து முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க. அமெரிக்காவுடைய வர்த்தக அச்சுறுத்தலுக்கு இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய 2 நாடுகளுமே இப்போ உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த சந்திப்பு நடக்கிறது. பிரதமர் மோடியினுடைய பயணம் என்பது முக்கியத்துவம் பெறுது. அமெரிக்காவோட இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையை கடைசி நேரத்தில் ரத்து செய்த ஜப்பானுடைய இந்த நடவடிக்கைங்கிறது இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவதில் அதனுடைய உறுதியை காட்டுகிறது அப்படின்னும் சிலர் பார்க்குறாங்க. நம்முடைய அரசியல் பார்வையாளர்களும் அதே போல் மூத்த அதிகாரிகளும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜப்பானுடன் இந்தியா விவாதிக்க இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான விஷயம் புல்லட் ரயில்.
ஜப்பான் நாட்டினுடைய தொழில்நுட்ப உதவியோட இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில் சுமார் 508 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட இருக்குது. ஜப்பானுடைய உலக புகழ்பெற்ற ஷிங்கன்சென் அதிவேக ரயில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது கட்டமைக்கப்பட இருக்குது. இந்த திட்டத்தினுடைய மொத்த செலவு சுமார் 1 லட்சம் கோடி அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பெரும்பகுதி, அதாவது சுமார் 81% நிதி உதவிங்கிறது ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமையின் மூலமாக ஜப்பானால் குறைந்த வட்டி விகிதத்தில் வழங்கப்பட இருக்குது. இந்த திட்டம் முடிவடைந்ததும் மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில் பயண நேரம் சுமார் 3 மணி நேரமாக குறையும். தற்போது மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பயணிக்க நேரம் அப்படிங்கிறது 8 மணி நேரம். இப்போ 5 மணி நேரத்தை குறைக்க முடியும் இந்த திட்டம் நிறைவேறுச்சுன்னா. இந்த புல்லட் ரயில் திட்டத்திற்கு 2017ஆம் ஆண்டு சபர்மதியில் அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. ஆனால் பல காரணங்களால் இந்த திட்டம்ங்கிறது தாமதமாகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். இந்தியாவுக்கு E5 ஷிங்கன்சென் வகையிலான ரயிலை வழங்குறதுக்கு ஜப்பான் திட்டமிட்டது. ஆனால் தாமதங்கள் காரணமாக தற்போது E10 ஷிங்கன்சென் ரயில் இந்தியாவுக்கு வழங்கப்படுது. E10 ஷிங்கன்சென் ஜப்பானிய ரயில்வே நிறுவனமான JR ஈஸ்ட், அதாவது ஈஸ்ட் ஜப்பான் ரயில்வே கம்பெனியால் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த E10 ஷிங்கன்சென் ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய திறன் பெற்றது. நிலநடுக்கம் ஏற்படும் போது ரயில்கள் தடம் பொருளாமல் இருக்கிறதுக்கு எல் வடிவ வாகன வழிகாட்டி, அதாவது எல் ஷேப்ட் வெஹிக்கிள் கைட்ஸ்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிர்வுகளை குறைக்கக்கூடிய அளவில் லேட்ரல் டேம்பர்ஸ் போன்ற சிறப்பு அம்சங்களும் இதில் இருக்குது. இதனுடைய மேம்படுத்தப்பட்ட பிரேக்கிங் அமைப்பு ரயிலுடைய நிறுத்த தூரத்தை 15% குறைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பயணிகளுக்கு வசதியாக அகலமான இருக்கைகள், ஒவ்வொரு இருக்கையிலையும் பவர் அவுட்லெட், அது மட்டும் இல்லாமல் USB போர்ட், பிரத்யேகமான லக்கேஜ் பகுதி அப்படின்னு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸும் அதேபோல் நிறைய அப்டேட்டடான வேர்ஷனாகவும் இந்த புல்லட் ரயில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2030ஆம் ஆண்டு முதல் இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய இரு நாடுகளும் ஒரே நேரத்தில் இந்த E10 ரயில்களை அறிமுகப்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. ஜப்பானுக்கு வெளியில் E10 ஷிங்கன்சென் ரயிலை பயன்படுத்தக்கூடிய ஒரே நாடாக இந்தியா இருக்கும். இது மட்டும் இல்லை, 2008ஆம் ஆண்டில் 2 நாடுகளும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மேம்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. 2008ஆம் ஆண்டில் இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே ஒரு முக்கியமான ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கையெழுத்தாச்சு. இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். பாதுகாப்பு ஒத்துழைப்பு தான் இந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். கடற்படை, ராணுவம், விமானப்படை ஆகிய 3 படைகளுக்கு இடையில் ராணுவ பேச்சுவார்த்தைகள் மற்றும் கூட்டு பயிற்சிகள் நடத்தப்படும். பயங்கரவாதம் மற்றும் சர்வதேச குற்றங்களுக்கு எதிராக இணைந்து போராடுவது அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடியது. 2 நாடுகளுமே கடலோர காவல் படைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு ஒத்துக்கொண்டிருக்காங்க. அமைதி நோக்கங்களுக்காக அணுசக்தியை பயன்படுத்துவது மற்றும் அணு ஆயுத பரவல் தடைக்கு ஆதரவளிப்பது குறித்தும் 2 நாடுகளும் இணைந்து செயல்படுவது அப்படிங்கிறதும் இதில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்கள். இந்தியா அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத போதிலும் ஜப்பான் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அடித்தளமிட்டிருக்குது. விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளும் 2008ஆம் ஆண்டே வேகம் எடுத்தன. ஆனால் அதுக்கு பிறகு அதில் பெரிய முன்னேற்றம் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் செய்வது குறித்து 2 நாடுகளும் இணைந்து செயல்படுவது அப்படிங்கிறதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்கள். ஆனாலும் இதுவரை இந்தியாவோ ஜப்பானோ ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினராக இணைத்துக் கொள்ளப்படவில்லை. 2008 ஒப்பந்தம் இந்தியா ஜப்பான் உறவை ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் குளோபல் பார்ட்னர்ஷிப் நிலைக்கு உயர்த்துதுன்னு சொல்லலாம். ஜப்பான் பயணத்துக்கு பிறகு பிரதமர் மோடி சீனாவில் தியான்ஜின் நகரத்திற்கு சென்று அங்கே ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். அங்கே அவர் சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உள்ளிட்ட பல தலைவர்களை சந்திக்க இருக்கிறார், உலக தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு மல்டிபோலார் அப்ரோச் அப்படின்னு வர்ணிக்கப்படுது. சீனா, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், அது மட்டும் இல்லாமல் மத்திய ஆசிய நாடுகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர், அது மட்டும் இல்லாமல் உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4ல் 1 பகுதி இந்த உறுப்பு நாடுகளுடைய வசம் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. மோடி பயணத்தின் முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது பதற்றமான இந்தியா சீனா உறவுகளை சீர் செய்யறதும் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. கடந்த சில மாதங்களாகவே எல்லை பிரச்சனைகள், வர்த்தக பற்றாக்குறை, அது மட்டும் இல்லாமல் பிராந்தியத்தில் யார் செல்வாக்கு செலுத்துறதுங்கிற போட்டி, இது போன்ற காரணங்களால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாகி தான் இருக்குது. ஷாங்காய் மாநாட்டில் மிக முக்கியமான இன்னொன்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்திய பிரதமர் மோடி, அதே போல் சைனீஸ் பிரீமியர் ஷி ஜின்பிங், ரஷ்யாவோட விளாடிமிர் புட்டின், இவங்க 3 பேரும் சேர்ந்து உலகளாவிய அரங்கில் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்த ஒரு ஆக்சிஸை உருவாக்குவது குறித்து விவாதிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவுடைய எதிர்ப்பையும் மீறி ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் வாங்குகிறது. இந்த பயணத்தின் போது இந்த விவகாரம் குறித்தும் விவாதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களும்
இந்த SCO மாநாட்டில் பங்கேற்கிறாங்க. இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு முக்கியமான சந்திப்பாகவும் கருதப்படுது. மோடியின் சீனா ஜப்பான் நாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது உலகளாவிய அரங்கில் இந்தியாவின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவது, புதிய கூட்டணிகளை உருவாக்குவது, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நலன்களை பாதுகாப்பது போன்ற முக்கியமான நோக்கங்களை கொண்டதாக மாறியிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக தொடுத்திருக்கக்கூடிய வர்த்தக போர் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உலக நாடுகள் பலருக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஜப்பானில் பிரதமருடைய பயணமும், அதே போல் இந்த SCO மாநாட்டில் முக்கியமான 3 தலைவர்கள் சந்தித்து அவர்கள் என்ன விதமான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உலக நாடுகள் உற்று நோக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.